போலியான உறவுகள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? உறவுகளால் நீங்கள் ரொம்பவே காயப்பட்டிருக்கீங்களா? இப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. ஒரு ஊரில் ஒரு அழகான குடும்பம் இருந்துச்சாம். அம்மா, அப்பா, ஒரு மகன். அந்த பையனுக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான். அவங்க சொந்தத்துக்குள்ளே என்ன விசேஷம் வச்சாலும் இவங்க எல்லாரும் போயிட்டு வந்துடுவாங்களாம் ஃபேமிலியோட. அப்படி சந்தோஷமாக போயிட்டுருக்கையில் திடீர்னு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்களாம். அப்போ அப்பாவும் பையனும் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையை அவங்க நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அந்த பையன் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் அப்பப்போ தோணிக்கிட்டே இருக்குது. நம்ம எதுக்கு இருக்கோம்? நமக்குன்னு யார் இருக்கா? நம்ம அப்பா காலத்துக்கு அப்புறம் நமக்குன்னு எந்த உறவு இருக்குது? அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே அந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது. அவங்க அப்பா கிட்ட போய் யார் நமக்கு உண்மையான உறவுகள் அப்படின்னு அந்த பையன் கேட்டான். அவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, நீ நம்மளோட எல்லா உறவினர்கள் வீட்டுக்கும் போ. ஆனால் அவங்க வீட்டுக்கு போவையில் நீ நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு போகக்கூடாது. கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு போகணும். அவங்க வீட்டுக்கு நீ எதுவுமே வாங்கிட்டு போகக்கூடாது. நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு அவங்களுக்கு காமிக்கணும். அந்த மாதிரி நிலையில் நீ போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கோன்னு அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையனும் உறவினர்கள் வீட்டுக்கு போகிறான். அவங்க அப்பா என்ன சொன்னாங்களோ அதே மாதிரியே போகிறான். கிழிஞ்ச உடையோட கையில் காசு இல்லாமல் அவங்க வீட்டுக்கு ஒரு பலகாரம் எதுவுமே வாங்காமல் போகிறான். அப்படி ஒவ்வொரு வீட்லேயும் அவன் 2 நாள் தங்குறான். அப்போ அவனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. அவன் எத்தனையோ வீட்டுக்கு போயிருக்கான். அதில் ஒருத்தவங்க மட்டும்தான் அவன்கிட்ட பழைய மாதிரி பழகியிருக்காங்க. அதாவது அவன் இதுக்கு முன்னாடி காசு பணத்தோடு அவன் எப்படி அவங்க வீட்டுக்கு போனானோ அப்போ அவனை எந்த மாதிரி கவனிச்சாங்களோ அதே அளவுக்கு அதை விட அதிகமாக கூடுதல் கவனிப்பு அவனுக்கு அந்த வீட்டில் கிடச்சிருக்கு. அப்போந்தான் அந்த பையனுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கு. நம்ம நல்ல நிலமையில இருக்கும்போது எத்தனையோ பேர் நம்ம கூட இருக்கலாம். எத்தனையோ பேர் நம்மளை கவனிச்சுக்கலாம். ஆனால் கஷ்டம்னு வரும்போது சிலர் மட்டும்தான் நம்ம கூட இருக்காங்க. சிலர் மட்டும்தான் அக்கறையோடு இருப்பாங்க. அக்கறையோடு நம்மளை கவனிச்சுப்பாங்க. அவங்களால நமக்கு காசு கொடுத்து உதவ முடியுதோ இல்லையோ நம்மளை நோகடிக்காமையாவது இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் உண்மையான உறவுகள். இந்த மாதிரியான உறவினர்கள் உங்கள் கூட இருக்காங்களா? இப்போ நீங்களும் அவங்களுக்கு உண்மையாக இருங்க. இந்த மாதிரியான உறவுகளை என்றைக்குமே நீங்கள் தொலைச்சிடாதீங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் ஒரு நல்ல தகவலோடு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.